இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரானை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரானை ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட தலையும் வாலையும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடணும். நடுவில் இருக்கக்கூடிய ஓடு பகுதியவும் காலையும் பிச்சு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு அதோட மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் சென்டராக கிழிச்சு விடணும். கிழிச்சு விட்டோம் அப்படின்னா அதில் கருப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது என்னென்னா குடல். அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் சமைக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு வயிறு பிரச்சனை, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது உபாதைகள் ஏற்படும். அதனால் அதை க்ளீன் பண்ணி தான் நம்ம சமைக்கணும். கடைகள்லேயே வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்தோம்னா அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவாங்களான்னு தெரியல. நாங்கள் ஒரு 2 தடவை வாங்கிட்டு வந்தப்போ இந்த மாதிரி குடலை நீக்கி கொடுக்கல. அதனால் இந்த தடவை நாங்களே க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சமைக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ப்ரானை க்ளீன் பண்ணலாம். இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.